ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது உசல மரம். இதை அரப்பு மரம். இந்த அரப்பு மரம் மரத்துக்காக இதில் இலைகள் அந்த காலத்திலேருந்து நமக்கு இது தலையில் போடக்கூடிய அழுக்க எடுக்கக்கூடிய ஒரு அரப்பு பொடியாக பயன்படுத்தி இருக்கின்றது. ஆதி காலத்திலேருந்தே இது அரப்பு பொடியாக நம்முடைய முன்னோர்களும் மக்களும் பயன்படுத்தியுள்ளார்கள். இது ஒரு தெய்வீகத்தில் இந்த அரப்பு மரத்தில் இது பேச்சியம்மன் இருக்கும். இது இருக்கும் இடத்துல பேச்சியம்மன் குடிகொள்ளும். அதுதான் இதனுடைய தெய்வீக சக்திக்கு ஆகும். இந்த இலையை நம்ம பார்ப்போம். இது அரப்பு மரம், உசல மரம். இந்த இலையை நம்ம சோப்புக்கு பதில் இதை போடலாம். இதை நம்ம தலையில் டெய்லி போடும்போது முடி உதிராமல் சூடு, உடம்போட தலை சூடு, உடம்போட சூடும் குறையும். இதோட ஆவாரம் கொழுந்து அப்படின்னு நிறையா இதுகளை சேர்க்கலாம். இதையும் ஆவாரம் கொழுந்தையும் வச்சு காய வச்சு கொஞ்சம் ஆவாரம் கொழுந்து போடணும். இதையே நல்லா நெல்லில் காய வச்சு உலர்த்தி பவுடர் பண்ணி சூர்ணம் பண்ணி நம்ம சோப்புக்கு பதிலாக தலைக்கு இதை தேய்ச்சி, உடம்புக்கு தேய்க்கலாம், தலைக்கு தேய்ச்சி நம்ம குடிக்கும்போது இது இயற்கை சோப்பாக பயன்படுது. இயற்கை அழுக்கு நீக்கும் சூரணம், அழுக்கு நீக்கி சூரணம், உடம்பு தேக அழுக்கு நீக்கி சூரணம். இது ஆதி காலத்துலேருந்து பண்ணி வர்றதுனால அந்த காலத்தில் சூடு இதுகள்லாம் இருக்காது. கண்களும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். கண் சம்மந்தமான நோய்களும் வராது. இப்போ இதனுடைய அந்த பழக்கங்கள் மறைந்து விட்டது. இதோட ஆவாரம் கொழுந்து இலையும் இதையும் நல்ல காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி தலையிலையும் உடம்புலையும் கேச்சு நம்ம நீராடும் போது உடம்புல சூடும், தலையில் சூடும், கண் சூடும் குறைந்து உடம்பு சமநிலை ஆகும் என்பது வாக்காகும். இந்த மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். வளர்த்து இது பேச்சியம்மனுக்கு உகந்த மரமாகும். பேச்சியம்மனுக்கு உகந்த மரம். அந்த மரங்கள் இருக்கிற இடங்களில் பேச்சியம்மன் குடிகொள்ளும். வனாந்தரங்களில் மரங்கள் இருக்கும்போது பேச்சியம்மன் இங்கே அந்த மரத்தடியில் குடிக்கொள்ளும். இது எங்கே வைத்தாலும் அந்த அம்மனுடைய இங்கே கிடைக்கும். அதனால் தெய்வீக மரமாகவும் வைத்து இதனுடைய இலைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காய்களை நல்லா அந்த ஆத்திக்காய் மாதிரி இதுவும் சின்ன சின்னதாக காய்க்கும், வெட்டுகள் காய்க்கும். அந்த காய்களை நம்ம உருவாக்கி வேறு மரங்களை நட்டு நம்ம சுத்தமான இடங்கள், நம்ம தோட்டங்கள், காடு இதுகளில் நம்ம இதை நட்டு வச்சு வளர்க்கலாம். இது காலங்களில் கருவலை நட்டு மாதிரி அந்த வாதநாராயண காய் மாதிரியே காய்க்கும். ஆற்று மர காய் மாதிரியும் இது காய்க்கும். தெய்வீகமான மரம், பேச்சியம்மனுக்கு உகந்த மரமாக நம்முடைய முன்னோர்களால், சித்தர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. இது இருக்க இடத்தில் பேச்சியம்மன் குடிகொள்ளும். இங்கே நம்ம இந்த மரத்தடியில் உட்கார்ந்து கல்விக்கான ஒரு மந்திரங்களை படிக்கலாம். இல்லாட்டி மரங்கள் இல்லாத இடத்தில் இந்த இலைகளை வீட்டில் வைத்து சரஸ்வதி மந்திரம் சொல்லும்போது கல்விக்கான ஞானம் நமக்கு கிடைக்கும். அதோட வல்லார இலையை வைத்து நாம் இந்த இலையை வைத்து வழிபடும்போது கல்விக்கான ஞான சக்தி அதிகரிக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் நம்முடைய தெய்வீக மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நாம் வளர்த்து இந்த இயற்கையை பசுமையாக வளப்படுத்துவோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.